ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸு இந்த அக்டோபர் மந்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் ஜிஎஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டோட ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ சிமெண்ட்டோட ப்ரைஸ் வந்து ஜிஎஸ்டி 28% 18% குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் வந்து இப்போ இமீடியட்டாகவே வந்து அந்த ப்ரைஸ் வந்து அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சிமெண்ட்டோட ப்ரைஸ் வந்து பர் பேகு ஒரு மூட்டை எவ்வளவு அப்படின்னா, நம்ம மினிமம் வந்து 50லேருந்து 100 மூட்டையாவது வாங்கினீங்க அப்படின்னா தான் மினிமம் ப்ரைஸில் தருவாங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் சர்வீஸில் தான் தருவாங்க. ஸோ செட்டிநாடு பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 320 330 வரைக்கும், அல்ட்ராடெக் சிமெண்ட் 320 330 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ 310 320 வரைக்கும், டால்மியா சிமெண்ட்ஸ் 315 325 வரைக்கும் கொடுக்குறாங்க. பிரியா சிமெண்ட்ஸ் 290 300 வரைக்கும், ராம்கோ சிமெண்ட் வந்து 315 325 வரைக்கும் கொடுக்குறாங்க. வலிமை சிமெண்ட்ஸ் 290 300 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட வந்து 20 30 வரைக்கும் ஒரு பேகுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்து ஸ்டீலு. ஸோ ஸ்டீலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிராண்ட் வந்து அப்படியே தான் வந்து இருக்குது. ஒரு சில பிராண்ட் மட்டும் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து டாடா பிராண்டு 72 74 வரைக்கும், ஜேஎஸ்டபிள்யூ 70 71 வரைக்கும் பர் கேஜி விற்கிறாங்க. ஸோ நீங்கள் டன்னில் வாங்குறப்போ வந்து இன்ட்டு 1000 வந்து பண்ணிக்கணும். ராணா வந்து 69 70 வரைக்கும், அக்னி ஸ்டீல்ஸ் 69 70 வரைக்கும், அம்மன் டிஆர்ஒய் வந்து 67 68 வரைக்கும் கொடுக்குறாங்க. புல்கிட் வந்து 60 62 வரைக்கும், பிரைம் கோல்டு வந்து 60 63 வரைக்கும் கொடுக்குறாங்க பர் கேஜி. ஸோ இதில் வந்து டாப் பிராண்ட்ஸ் வந்து ரேட்டை வந்து அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் சின்ன சின்ன பிராண்ட்ஸ்லாம் வந்து ரேட்டை வந்து நல்லாவே வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பிரிக்கோட ப்ரைஸ். ஸோ பிரிக் வந்து கிளே பிரிக், வயர் கட் பிரிக் 2 இருக்குது. கிளே பிரிக் வாங்கினீங்க அப்படின்னா முனையெல்லாம் வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கும். வயர் கட் பிரிக் வாங்கினீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் கிளே பிரிக் வந்து ₹9.80 ₹10.50 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் மேட்டூர், மேச்சேரி எந்த இடத்துலேருந்து வர கல்லா, இல்லை வந்து பழனி, தாராபுரம் இந்த சைடுலேருந்து வர கல்லா அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெலிவரி கம்மியாகவே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வயர் கட் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ₹11.50 ₹12 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வந்து ₹7.75 ₹8.50 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஃப்ளையர்ஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல ரேட் கம்மியாக இருக்கும். அடுத்து சாலிட் பிளாக் ₹42 44 வரைக்கும் 8 இன்ச்சு கல் விற்கிறாங்க. 6 இன்ச்சு கல் வந்து ₹40 42 வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்தது வந்து பிளாக்ஸு, ஏஏசி பிளாக்ஸ் எடுத்திங்கன்னா 6 இன்ச்சு கல் ₹85 90 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது பிராண்டை பொறுத்து மாறுபடும். ஸோ நல்ல ஹை பிராண்ட் போயிட்டிங்க அப்படின்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். நார்மலாக கிடைக்கிற பிராண்ட்ஸ் வந்து ரேட்டு வந்து குறைவாகவும் இருக்கும். அதே மாதிரி லேட்ரைட் கல்லாம் வந்து ₹28 32 வரைக்கும் விற்கிது. ஹாலோ பிளாக் 6 இன்ச்சு கல் ₹40 42 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இந்த லேட்ரைட் கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக குவான்டிட்டி அவைலபிள் இருக்காது. உங்கள் ஊரில் கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் அந்த ரீஜியனில் வந்து நல்லாவே வந்து அதிகமாக கிடைக்குது. ஏன்னா கேரளாவில் ஃபுல்லாக வந்து இந்த லேட்ரைட் பிரிக்ஸ் இருக்கிறதுனால இது வந்து அதிகமாக கிடைக்குது. அடுத்து வந்து அக்ரிகேட்டோட ப்ரைஸு. ஸோ அக்ரிகேட் பார்த்திங்க அப்படின்னா எம்சாண்ட் வந்து ₹5800 ₹6200 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ₹6000 மேலே இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் குறைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஒரு சில இடத்துல மட்டும் தான் வந்து குறைச்சிருக்காங்க. ரெகுலராக அதிகமாக குவாரி ஓடுறாங்காட்டி குறைச்சிருக்காங்க. பீசாண்ட் வந்து ₹6600 ₹6800 வரைக்கும் பர் யூனிட் வந்து விற்கிறாங்க. ஸோ ஒரு லாரி வருது அப்படின்னா அதில் வந்து 3.5 யூனிட்லேருந்து 5 யூனிட் வரைக்கும் வரும். அடுத்து வந்து 40 அக்ரிகேட் 20 அக்ரிகேட்லாம் ₹4900 ₹5600 வரைக்கும் பர் யூனிட் விற்கிறாங்க. கிரேவல் வந்து ₹2200 ₹2500 வரைக்கும் விற்கிறாங்க. இது வந்து மேடமன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவில் அதிக குவான்டிட்டி இருந்தது அப்படின்னா ரேட்டு குறைவாகவும், குவான்டிட்டி வந்து கம்மியாக டிமாண்ட் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ரேட் அதிகமாகவும் விற்கிறாங்க. அடுத்து வந்து காங்கிரீட்டு. ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டோட ப்ரைஸு. ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் M20 கிரேட் காங்கிரீட் வந்து ₹5200 ₹5400 வரைக்கும் பர் M3 வந்து விற்கிறாங்க. M25 கிரேட் காங்கிரீட் ₹5400 ₹5600 வரைக்கும், M30 கிரேட் காங்கிரீட் ₹5600 ₹5700 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கனால கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இன்னும் வரல. ஃபர்தராக வந்து இப்போ ஸ்டாக் இருக்கிறதா வச்சு அவங்க ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பெருசாக ப்ரைஸில் சேஞ்சஸ் இல்லை. வரும் காலங்களில் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் வந்து கொஞ்சம் டவுன் இருக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இந்த மந்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ப்ரைஸு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.